Welcome to Aabinandan Academy, my dear students. Now, உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோவில் சேம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.5ல் கொஸ்டின் நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன சார் சொல்லியிருந்தா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன், டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன் கிவன் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாம், தட் இஸ் UVWன்னு சொல்லிட்டு. பட் ப்ராப்ளம் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அந்த மாதிரி அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ப்ராடக்ட் டேர்ம்ஸ் அதிகமாக இருக்கும்போது இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன் யூஸிங் ஃபார் லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். ஏன் சார் வாட் பர்பஸ் ஆஃப் லாகரிதமிக்னா லாகரிதமிக் ரூல்ஸ் படி ஓகே ப்ராடக்டை என்னால் என்ன ஃபார்ம் பண்ண முடியும்னா அடிஷனாக ஃபார்ம் பண்ண முடியுமா, log A ப்ளஸ் வாட் வேல்யூ ராஜா log Bன்ட்டு. ஸோ ப்ராடக்ட் வேல்யூவை அடிஷனாக என்னால் கன்வே பண்ண முடியும். தட்ஸ் அ ரீசன் ஐ ஆம் யூஸிங் லாகரிதமிக் கான்செப்ட். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து ப்ராடக்டாக இருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன் ராஜா, ஓகே லாக் எடுத்துக்கலாமா, கிளியர்னா. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் லாகரிதமிக் ரூல்ஸ் படி log A power B is equal to what value B log A is clear, B log A power rule is clear. ஸோ இந்த ரெண்டு ரூல் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்டா ஹியர் ஓகே டேக்கிங் log ஆன் தி போத் சைடு. அப்போ log y is equal to லாகரிதமிக் ரூல்ஸ் படி அடிஷனாக மாறுமா ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா log ஆஃப் x ப்ளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் log ஆஃப் x ப்ளஸ் 4 தி ஹோல் கியூப் ப்ளஸ் log ஆஃப் x ப்ளஸ் 5 தி ஹோல் பவர் 4 இஸ் கிளியர், ஹோல் பவர் 4. இது கரெக்டாக பண்ணுறீங்களா. நெக்ஸ்ட் as per லாகரிதமிக் ரூல்ஸ் படி நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டா பவர் ரூல் A பவர் பியா, அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் B log A சேம் வே தட்ஸ் ஆல். அதே ரூல் இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ எப்படி ஃபார்ம் ஆகும் log y இஸ் ஈக்குவல் டு பவர் ஃப்ரண்டில் கொண்டு வந்துடலாமா, பவர் ரியாக்ஷன் 2 இன்ட்டு log ஆஃப் x ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்டில் கொண்டு வந்துங்க, அப்போ 3 இன்ட்டு log of x plus 4, that's good. Okay, next again simplify plus 4 into log of x plus 5. Clear now? அவ்வளோதாம்மா. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், வெரி சிம்பிள். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஃபார்முலா d by dx ஆஃப் log x டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா that is equal to 1 by x. இஸ் கிளியர், இன்னொரு ஃபார்முலா. சேம் லாஜிக் தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ ஹியர் இங்கே எப்படி சார் அப்ளை பண்ணலாம்டா log y டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. log y டிஃபரன்ஷியேட் பண்ணால் இப்போ 1 by y இன்ட்டு y dash that is dy by dx. ஃபஸ்ட் நான் log அப்ளை பண்ணிட்டேன் 1 by y, திரும்ப y டிஃபரன்ஷியேட் பண்ணால் that is dy by dx that is y dash. கிளியர், சீக்வல் டு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அப்போ 2 இன்ட்டு 1 by x plus 3 2 இன்ட்டு log x log of x plus 3 டிஃபரன்ஷியேட் 1 by x plus 3. நெக்ஸ்ட்டு as per செயின் ரூல் படி இந்த x plus 3 ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. கிளியர்னா. நெக்ஸ்ட் அகைன் 3 இன்ட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x plus 4. அகைன் இந்த x plus 4 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 plus 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. கிளியர். நெக்ஸ்ட் அகைன் ஃபார்ம் பண்ணால் அப்போ 4 இன்ட்டு ஹியர் 1 by x plus 5 இன்ட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அகைன் 0. ஓகே கிளியர் நோ. therefore அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் 1 by y dash is equal to 2 by x plus 3. ஓகே நெக்ஸ்ட் 3 by x plus 4 plus 3 by x plus 4. next again 4 by x plus 5 plus 4 by x plus 5. Clear now? That's all. But now I want y dash. So y dash equal to y inside product பண்ணிக்க, அப்போ y into here I am taking LCM. அப்போ here LCM எப்படி சார் ஃபார்ம் பண்ணலாம் தான் சேம் வே x plus 3 into x plus 4 again x plus 5 ஃபார்ம் பண்ணிக்கலாமா. ஸோ now 2 into x plus 3 இந்த டேட்டாஸ் போக ரிமைனிங் 2 is வருமா. what are the remaining x plus 4 again x plus 5. okay clear now. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெடி ஃபார்ம் பண்ணுங்க ப்ளஸ் 3 இன்ட்டு x plus 4 x plus 4 மட்டும் வச்சுருங்க. x plus 4 வச்சுட்டா ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குது x plus 3 இன்ட்டு x plus 5 ஃபார்ம் பண்ணலாமா. அகைன் நெக்ஸ்ட்டு 4
அப்போ here you could பண்ணனா அப்போ plus 4 into okay x plus 5 ஃபார்ம் பண்ணிங்கன்னா again x plus 3 into x plus 4 okay இதை ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ரைட் இப்போ now இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get the answer இது எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வே y dash equal to y into ஜஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணிக்க அப்போ 2 இன்ட்டு இதை ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 5 சாரி 20 ஓகே ஜஸ்ட் நார்மலான என்ன பண்ணுங்க ப்ராடக்ட் பண்ண தெரியும் இல்லையா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டு 4x ப்ளஸ் 5x ஆட் பண்ண 9x இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண 20 ஏன்னா நீங்கள் கால்குலேஷன் ஈஸியாக பண்ணிக்கிறீங்க அகெயின் ப்ளஸ் 3 இன்ட்டு அகெயின் சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 15 ஜஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் again plus 4 into again the product panna x square plus 7x plus okay 12 okay clear now plus 12 okay plus 12 use பண்ணிக்கலாமா okay by what reactions x plus 3 into x plus 4 again x plus 5 okay அவ்வளோதாம்மா இப்போ நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா எப்படி சிம்பிளிவா ஓகே கரெக்டாக அப்படியே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் ஹியர் யூக்கட் பண்ணால் இப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண 2x ஸ்கொயர்டு 3 ப்ராடக்ட் பண்ண 3x ஸ்கொயர்டு 4 ப்ராடக்ட் பண்ண 4x ஸ்கொயர்டு அப்போ ஆட் பண்ணிக்கலாமா அப்போ 2 + 3 5 5 + 4 9 ஓகே அப்போ வாட் ரியாக்ஷன் 9x ஸ்கொயர்டு அண்டர்ஸ்டுட்னா next 2 into 9 18 வருமா 2 into 9 18 3 into 8 24 okay next 4 into 7 28 so இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாமா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு 16 + 4 20 20க்கு 0 again ஒரு 2 அப்போ 6 7 70 அப்போ here what are conclusions plus 70x யூஸ் பண்ணிக்கலாமா next 2 into 60 ஒரு 60 ஃபார்ம் ஆகுமா சாரி 2 into 40 ஓகே 2 into 20 40 இல்லையா next 40 3 into 15 45 ஓகே 4 into 12 48 ஸோ இப்போ ஃபார்ம் பண்ண 3 ரிமைனிங் 1 12 ஸோ 133 இஸ் கிளியர் அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ண ப்ளஸ் 133 okay clear now by what reaction x plus 3 into x plus 4 again x plus 5 ஃபார்ம் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணா ஐ கோட் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஆஃப் ஒய் ஒய்யோட வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ ஹியர் ஒய்யை சப்ஸ்டிட்யூட் பண்ணின்னு வச்சுக்க வாட் இஸ் அ ஒய் ஓகே ஹியர் y dash is equal to y oda value I could substitute. What's the value? X plus 3 the whole square, x plus 4 the whole cube, again x plus 5 the whole power 4 into data substitute பண்ணிக்கலாமா what reaction 9x square plus 70x plus 133 by x plus 3 into x plus 4 again x plus 5 clear now so இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா they could answer x plus 3 the whole x plus 3 ஒரு டைம் x plus 4 2 times ஒன்றில் கேன்சல் பண்ணிக்க again remaining 3 அப்போ what reactions y dash equal to x plus 3 x plus 4 the whole square x plus 5 the whole cube into 9x square plus 70x plus 133 okay clear understood ma thank you